अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं तुरगविगहराजस्यन्दनान्दोळिगादिषु अधिकमधिकमन्यामात्मशोभान्ददानम् अनवधिकविभूतिम् अस्ति शैलेश्वरं त्वामनुदिनमणिमेषैर्लोचनैर्निर्विशेयम् ரெண்டாம் நாள் உற்சவம். ரெண்டாம் நாள் உற்சவத்தில் கார்த்தாலே அம்சவாகனத்தில் எழுந்தருள்றார். இந்த அம்சவாகனத்தில் எழுந்தருள்றதுக்கு முன்னே பெருமாள் எப்பவும் கண்ணாடி அறையில் எழுந்துருவார். 10 நாளும் கண்ணாடி அறையிலேருந்து வாகன மண்டபத்துக்கு எழுந்தருள்றதுக்கு முன்னே ஆகமத்தில் சொல்லியிருக்குது, 2 ரக்ஷாபந்தனம் சொல்லியிருக்கு. அதாவது பிரம்மோத்சவத்தில் 2 ரக்ஷாபந்தனங்கள் சொல்லியிருக்கு. முதல்ல ஒன்று, அதுக்கப்புறம் உற்சவாங்கமாக ஒரு ரக்ஷாபந்தனம் சொல்லியிருக்கு. முதல் ரக்ஷாபந்தனம் முதல் நாள் ஆகிடுத்து. இப்போ 2வது ரக்ஷாபந்தனத்தை இப்போது இந்த 2ஆம் நாள் கார்த்தாலே பண்ணுறா. காஞ்சிபுரம் கோவிலில் 2ஆம் காப்புன்னா ரக்ஷாபந்தனம். அந்த உற்சவத்துக்கு 2ஆம் காப்புன்னு பேர். இந்த உற்சவம், இந்த முதல் நாள் உற்சவம் சிம்மவாகனம் ராத்திரி 10 மணிக்கு அந்த மாதிரி முடிஞ்சதுன்னு, மறுநாள் காத்தால் அம்சவாகனத்தில் 4:30 மணிக்கு எழுவார். எப்போவுமே காலமும் உற்சவம்னா பின்னாலேயே சேவை சாய்ப்பார். சாயங்கால உற்சவம் சாயங்காலம் சூரியன் மறையிறதுக்கு முன்னே அநேகமாக புறப்பாடாயிடும். 1 நாள் 2 நாள் தவிர மீதி நாளில் சூரியன் இருக்கு தேவை பெருமாள் எழுதுவார். அப்புறம் ராத்திரி திரும்பி எழுதுவார். இருக்கட்டும் அந்த மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு உற்சவமும் ஒரு 5 மணி காலம் நடக்கும். அதனால் எல்லா உற்சவமும் சூரியன் இருக்கு தேவும் சூரியன் இல்லாத போதும் எல்லா வேலையும் நடக்கும். அப்படி அது ஒரு சமயம் பார்ப்போம். அதனால் நித்தியம் பிம்மால வேளையில் எழுதுவார். அதனால் இருட்டில் எழுதுவார் காலம் உற்சவம். திரும்பி வச்சே 9 மணி 10 மணி அந்த மாதிரி ஆகும். அதனால் வெளிச்சத்துலேயும் எழுதுவார். அதே மாதிரி சாயங்கால உற்சவமும் சாயங்காலம் 6 மணிக்குள்ளே எழுதுவார். 6:45 தான் அஸ்தமனம். ராத்திரி 10 மணிக்கு திரும்பி வருவார். அதனால் வெளிச்சத்துலேயும் இருக்கும் இருட்டிலையும் இருக்கும். 2 வேளை உற்சவமும் அப்படி தான் பெருமாள் எழுதுவார், சேவை சாய்ப்பார் பிராயசா. சரி, இப்போது ராத்திரி 1:30 மணியிலேருந்து, இதான் முதல் நாள் ராத்திரி 1:30 மணியிலேருந்து 3:30 மணி வரையில் இந்த 2ஆம் காப்பு உற்சவன்றது அந்த ஊரில் ஒரு வைகரி, தேப்பெருமாளுக்கு ஒரு வைகரியை வச்சுருக்கா. அதாவது பெருமாள் இங்கேருந்து கண்ணாடி அறையிலேருந்து ரக்ஷாபந்தனமானதால் மூலவருக்கும் பண்ணணும். அதனால் மூலவர் சன்னதிக்கு எழுதுவார், மலைக்கு எழுதுவார். அங்கே மூலவருக்கும் திருவாராதனம் நடக்கும், ரக்ஷாபந்தனம் நடக்கும். அப்புறம் உற்சவருக்கு திருவாராதனம் நடக்கும், ரக்ஷாபந்தனம் நடக்கும். அர்ச்சகருக்கும் ரக்ஷாபந்தனம் நடக்கும். இது மாத்திரம் இல்லாமல் வரச்சே அழகிய சிங்கர் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, மலையாள நாச்சியார் சன்னதி, இப்படி எல்லா சன்னதியிலையும் பெருமாள் தலிகம் செஞ்சு அப்புறம் தாயார் சன்னதிக்கு எழுதுவார். தாயார் சன்னதிக்கு எழுத்து தாயார் சன்னதியில் தாயார் சன்னதிக்கு எதிர ஊஞ்சல் மண்டபம் இருக்கும். அந்த ஊஞ்சல் மண்டபத்தில் பெருமாள் அந்த ஊஞ்சலில் எழுதுவார். தாயாருண்டேருந்து பெருமாளுக்கு பகுமானம் வஸ்திரம் சமர்ப்பிப்பார், ஊஞ்சலாகும். அதுக்கப்புறம் தாயார் சன்னதி உள்ளேயே பெருமாள் எழுதுவார். உள்ளேன்னா கேடயத்தோடு அப்படியே எழுதுவார். அந்த புறப்பாடு கேடயம் இருக்கு, அதோடு உள்ளே எழுதுவார். எதுவரையில் எழுதுவார்னா நாமெல்லாம் நின்று சேவிக்கிறவன் கர்ப்ப கிரகத்துக்கு முன்ன அந்தராளம் அது பர்யந்தம் எழுதுவார். இப்படி அந்தராளத்தை எழுதினோடனே பெருமாளும் தாயாரும் ரொம்ப நெருக்கமாக எழுதுறது. ஏன்னா களைஞ்சி எழ முடியாது, மேற்கொண்டு உற்சவம் இருக்கிறதுனால அந்தராளத்தில். இப்போது இந்த இடத்துல என்னன்னா, பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஏக காலத்தில் திருவாராதனம் நடக்கும். பொதுவில் பெருமாள் பக்கத்தில் தாயார் எழுந்தால் பெருமாளுக்கு அர்க்கியம் சமைச்சா தாயாருக்கு அர்க்கியம் சமைப்பா, பெருமாளுக்கு தூபம் சமைச்சா தாயாருக்கு தூபம் சமைப்பா, பெருமாளுக்கு ஆர்த்தி பண்ணால் தாயாருக்கு ஆர்த்தி பண்ணுவா, ஒரே பட்டர் அப்படி இருக்கும். பெருமாள் எதிர்க்க சில உற்சவத்தில் எழுதிருப்பார், கோட உற்சவாதிகள்லாம். அந்த மாதிரி இருந்தால் பெருமாளுக்கு திருவாராதனம் மொத்தம் முடிச்சுட்டு அப்புறம் தாயாருக்கு போய் திருவாராதனம் பண்ணுவாள், அதே பட்டரே. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுவான்னா, அதாவது
ஒருவருக்கு ஒருவர் பெருமாளுக்கு ஒரு அர்ச்சகர் ஆராதனை பண்ணுவார், தாயாருக்கு ஒரு அர்ச்சகர் ஆராதனை பண்ணுவார் ஒரே சமயத்திலேயே. நடுவில் பர்சாரகர் தூபம் சமர்ப்பிக்கிறதோ கொடுக்குறதோ இது மணி சேவிக்கிறதோ எல்லாம் அவர் ஒருத்தர் நின்று பண்ணுவார். அதாவது இது என்னென்னா, பெருமாள் தாயாருக்கு உபச்சாரம் பண்ணுற மாதிரியும் தாயார் பெருமாளுக்கு உபச்சாரம் பண்ணுற மாதிரி. இப்போ கல்யாணத்தில் பொண்ணும் பிள்ளையும் எதில் உட்காந்துட்டு பிள்ளை பொண்ணுக்கு நலங்கிறது, பொண்ணு பிள்ளைக்கு நலங்கட்டுறது அப்படிலாம் இருக்குதோ, அது போல் நடக்கிற மாதிரி இங்கே ஒரே சமயத்தில் 2 பேருக்கும் 2 அர்ச்சகாள்லேருந்து திருவாராதனத்தை பண்ணுவாள். இந்த திருவாராதனத்தை பண்ணிச்சு ஏத்தன் மத்தியில் கந்தம் புஷ்பம்னு வரைச்சே புஷ்பங்கள் நிறைய, அதாவது வீதியில் எப்படி பெருமாள் அழைச்சே மாலையெல்லாம் நன்னா சாத்திக்கிறாரோ அதை போல் பெரிய மாலை சாத்துவார். நிறைய புஷ்பங்களும் சாத்தி, உள்ளுக்குள்ளே நிறைய புஷ்பங்களும் சாத்தி, மேலே பெரிய மாலையும் சாத்துவார். இதுதான். அப்புறம் 2 பேரும் தளியம் செய்வர். இதுதான் அந்த உற்சவ பிரகரணம். அப்புறம் உற்சவம் முடிஞ்சு ஆயிடுத்துன்னா தளியம் செஞ்சாச்சுன்னா தாயார் சந்திலேருந்து கிளம்பி வாகன மண்டபத்துக்கு எழுதுவார். உடனே இந்த புஷ்பம் மொத்தத்தையும் களைஞ்சிடுவார். சாத்தி தளியம் செய்கிறது தான் தளியம், அதுதான் மந்திர புஷ்பம் தளியம் செய்கிறது தான். அதுக்கப்புறம் தாயார் சந்திக்கு எழுதினார்னா மொத்தம் ஒரு 1/4 மணி 20 நிமிஷம் தான், அதுவே இருக்காது. இந்த புஷ்பம் மொத்தத்தையும் களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வாகன மண்டபத்தில் ஏழை பண்ணி, வாகனத்தில் ஏழை பண்ணி அம்சவாகனத்தில் மறுபடியும் அம்சவாகனத்துக்கு வேறு புஷ்பம். அப்படி இருந்தால் கூட வாகனங்களில் எப்படி பெரிய மாலை சாத்துறாளோ அந்த மாதிரி பெரிய மாலை நிறைய புஷ்பங்கள் அப்படியே பூர்ணமாக சாத்துவாள். இதுதான் அந்த உற்சவத்தினுடைய பிரக்ரியை. இது பெரியாழ்வார் அனுசந்தானம் பண்ணிருக்க. எப்படி அப்படின்னு சொன்னால், 3ஆம் பத்து முடிவில் நெறிந்த கருங்குழல் மடவாய் அப்படின்னு தசகம். அதாவது அந்த அந்த தசகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அனுமான் சீதைக்கிட்ட போய் அசோகவனத்தில் நான் ராமதூதன் அப்படின்றதுக்கு அடையாளமெல்லாம் சொல்லி அவனுடைய மோதிரத்தையும் அவளுக்கு கொடுத்து, இந்த மாதிரி ராமனை தான் சீதான்வேஷனம் பண்ணிட்டு வரத்துக்கு தானே அவன் போனான், என்ன சீதையை தேடிட்டு வரத்துக்கு போனான். அதனால் அந்த சீதையை பார்த்து இந்த மாதிரி கொடுத்துட்டு சீதைக்கிட்டேருந்து திரும்பி பெருமாள்கிட்ட பதில் சொல்கிறார். அது அந்த சீதைக்கிட்ட அவர் விண்ணப்பம் பண்ணுறது நான் ராமதூதன் அப்படின்றதுக்கு அடையாளங்கள்லாம் சொல்லி, ஏன்னா ராவண ராட்சசன் கூட இந்த மாதிரி ஏமாத்தலாமல் அப்படி இல்லாதபடிக்கு ராமன் அடையாளத்தை சொல்கிறார். அதுதான் அந்த 10 பாசுரம். அதில் 2வது ஒரு பாசுரம் இருக்குது. அந்த பாசுரத்தில் இந்த விற்த்தாந்தம் ஆழ்வாருக்கு ஓடி இருக்கு. இந்த 2ஆம் காப்பினுடைய விற்த்தாந்தம் அங்கே சீதைக்கு சொல்ல வேண்டிய போது அனுமார் சொல்கிறக்கூடிய அந்த அடையாளத்தில் இதை ஒரு அடையாளமாக சேர்த்து விடுறேன், அனுசந்தானம் பண்ணுறேன். அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுவேன் கேட்டருளாய் துணமலர் கண்மடமானே எல்லியம்போது திருத்தல் இருந்ததோர் இடைவகையில் மல்லிகமா மாலை கொண்டங்கார்த்ததுமோரடையாளம். மல்லிகைமா மாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம். அதாவது ஆர்த்தல்னா பந்தித்தல்னு ஒரு அர்த்தம், கட்டுதல்னு ஒரு அர்த்தம், ஆர்த்தல்னா சாத்துதல்னு ஒரு அர்த்தம். ஆர்த்தல்னா சாத்துதல்னு ஒரு அர்த்தம். அதாவது பெருமாளும் பிராட்டியும் சீத்தையும் அங்கே ஏகாந்தமாக இருக்குச்சே, அவள் மல்லிகை புஷ்பத்தால் ராமனை கட்டினா சீத்தை அப்படின்னு இவர் ஒரு அடையாளம் சொல்கிறார் பெரியாழ்வார். தான் அனுமார் சொல்கிறதா பெரியாழ்வார் சொல்கிறார். ஆனால் இந்த விற்த்தாந்தம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இல்லை. இந்த விற்த்தாந்தம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இல்லை. ஆனால் ஸ்ரீமத் ராமாயண விற்த்தாந்தங்கள்லாம் சொல்கிறார். சிறு காக்க முலை தீண்ட ஆத்திரமே கொண்டறி அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்ன இழைப்பு ஆத்திரமே அதன் கண்ணை அறுத்தது மோரடையாளம் இதெல்லாம் சொல்கிறேன். ஆனால்
அதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண அடையாளம் தான். இந்த அடையாளம் மாத்திரம் இந்த உற்சவத்தினுடைய இது பிரவாகம் அவருக்கு அங்கே வந்துடுத்து. அதனால் மல்லிகை மாலை கொண்டு அங்கார்த்தது மோரடையாளம். மல்லிகை மாலையை பெருசாக நீ சாத்திரையுமா, அது ஒரு அடையாளம் அப்படின்னு. இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் இல்லை. அதனால் இது அவருக்கு இந்த அனுபவம் மேலோங்கி எடுத்து, அதனால் இதை சொல்கிறேன். அது எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னா, எல்லி அம்போதினிதிருத்தல். எல்லின்னா ராத்திரின்னு அர்த்தம். அம்போது அப்படின்னா அழகியதான வேலைன்னு அர்த்தம். இனிதிருத்தல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குச்சேன்னு அர்த்தம். பதி பத்னிகள் எப்போ இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாள். அது ராத்திரியாக இருக்கட்டும் இருட்டாக இருக்கட்டும் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். அது இனிதிருத்தல்ன்றது பொதுவாக சொல்லிடலாம். ஆனால் எல்லி அப்படின்னா ராத்திரி. சரி, அது ராத்திரின்றதும் சரி. ராத்திரியில் அழகியதான போது அப்படின்னு சொல்கிறேன். என்ன, இவா 2 பேரும் சேர்ந்துருக்கிறது அழகான போது, ரம்யமாக இருக்குது. அதாவது காதலர்கள் 2 பேரும் வெயிலில் 12 மணி வெயிலில் போனால் கூட அவளுக்கு வெயிலே தெரியாது. அவள் ஒருத்தரோட ஒருத்தர் அப்படியே அணைச்சிட்டு போயிட்டுருப்பா. என்ன, வேத்து கொட்டினா கூட அவளுக்கு தெரியாது, வெயிலினுடைய தாபம் தெரியாது அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனால் அம்போது அப்படின்னு இருக்குதே, இது ராத்திரி வேளை. ராத்திரின்றது என்ன தான் இருந்தாலும் இருட்டு காலம், தாமசம்தான். ஆனால் அது அம்போதா எப்படி ஆறுதுன்னா, இங்கே பெருமாள் பாருங்கள், நித்தியப்படி திருவாராதனத்தில் தான், திருவாராதனம் மலையில் போய் கண்டருளி அதில் தான் ரக்ஷாபந்தனம் ஆயிருக்கு. அப்போது திருவாராதனம்ன்றது என்னது, பெருமாளுக்கு ஸ்நானாசனங்கள்லாம் சமர்ப்பித்து அலங்காராசனம் போஜ்யாசனம் சமர்ப்பிச்சால்னா பூர்ண அனுஷ்டானங்கள்லாம் நடந்துருக்குது. அப்படி அதுக்கப்புறம் பெருமாள் இங்கே வந்து ஏழ்றேன். அதனால் இது ராத்திரியாக இருந்தால் கூட அந்த 1:30 மணிலேருந்து இங்கே வந்து ஏழ்றதுக்கு 3 மணி ஆகிடும். இது ஒரு அழகியதான போது. பெருமாள் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு ஏழ்றேன். நான் தூங்கி ஒழிஞ்சுட்டு ஏழ்றேன் சொல்கிறேன். மனுஷாள் வந்து தூங்கி ஒழிஞ்சுட்டு இருக்கா மாதிரி இல்லை, அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு பளபளலாம் இருக்கா மாதிரி. ஆன மாதிரி பெருமாள் வந்து திருவாரான கண்டு எல்லி அம்போது அழகியதான போது. பின்னாலே அதாவது இன்னும் கொஞ்ச நாள் ஆனாக்கா பிராம முகூர்த்தம் வரப்போகிறது 4 மணிக்கு. அந்த மாதிரியான அம்போதில் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு பெருமாள் ஏழ்றேன். எங்கே ஏழ்றார்? இருந்ததோர் இடை வகையில். அதாவது திருக்கோவலூரில் பெருமாள் எங்கே எழுதினார்னா இடகழியில் எழுதினார் அப்படின்னு சொல்லுவார். வாசல், அதை வாசத்திண்ண, அப்புறம் இடைகழி, அதை தாண்டி தாழ்வாரமெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி உள்ள கர்ப்பகிரகம், அதுக்கப்புறம் மகாமண்டபம், நடுவில் இந்த அந்தராளம் இடைகழி. இருந்த அந்தராளம்னா இடைகழி அல்ல, அது இடையான பாகம், நடுவில் இருக்கக்கூடிய பாகம். அதனால் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாலை கொண்டு. இந்த அம்போது அப்படின்னு சொல்கிறதும் ராத்திரின்றது சரி. அது ராத்திரியில் அம்போது அழகியதான் போது. அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு பெருமாள் ஏழ்ற, அதனால் அது அழகிய போது. இருந்ததோர் இடவகையில் அப்படின்றது அந்த அந்தராளத்தில் பெருமாள் எழுதுகிறார். அந்த பத சமூகமும் அங்கே நடக்கிற பிரக்கிரியையும் பார்த்தாக்கா, பிரகடனத்தையும் பார்த்தா இது நன்னா புரியும். அதனால் அதாவது கர்ப்பகிரகம், அந்தராளம், மகாமண்டபம் இல்லை அர்த்த மண்டபம்னு சொல்லுவாள். அந்த அந்தராளம்ன்றது தான் இடையில் இருக்கிற இடம், இடவகையில். அப்போ என்ன பண்ணுற, பெரிய மல்லிகை மாலை கொண்டு அங்கே அர்த்ததுமோ அடையாளம். மாலையால் கட்ட முடியுமா? மல்லிகை சரத்தால் கட்ட முடியும், இருக்கட்டும். ஆனால் மல்லிகை மாலைன்றது மாத்திரம் இல்லை, மாலை அப்படின்னு. அப்புறம் பெருமாள் விஷயத்தில் இருக்குது, அதனால் உபச்சாரமாக பெரிய மாலைன்னு சொன்னார்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகலாம். நமக்கு அர்த்தம் தெரியாது, அதை கண்டு ஒரு மாலையால் போய் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதனால் சரத்தால் தானே கட்ட முடியும், இது மாலையால் எப்படி கட்ட முடியும், தடியாக இருக்கிறதால எப்படி கட்ட முடியும், கட்டு வராதே அப்படின்னு சொன்னால் அதுக்கு மான்றது உபச்சார வார்த்தை அப்படின்லாம் சொல்லலாம். அப்படி இல்லை,
பிரத்யக்ஷமாக நடக்கிறது பெரிய மாலை. ஆர்த்தல்னா பந்தித்தல்னு ஒரு கட்டுதல்னு ஒரு அர்த்தம், சாத்துதல்னு ஒரு அர்த்தம். அதனால் இந்த மாதிரி ரெண்டாம் காப்பில் இப்படி பெரிய மாலையை சாத்திரையே அது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் எல்லா பாசுரத்துலேயும் என்ன பண்ணுவேன், விண்ணப்பம் விண்ணப்பம் தான் சொல்லுவேன். ஆனால் இந்த பாசுரத்தில் மாத்திரம் அல்லி அம்பூ மலர் கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே விஷயத்தை சொல்ல வேண்டியது தானே. என்ன அப்படி சொல்லாமல் சொல்லுவேன் கேட்டருளாய். ஏன்னா இது அதிகப்படி விற்த்தாந்தம் சொல்கிறேன். நீ இதை விட்டுட போகிற, எங்கடா இந்த மாதிரி நடந்து ஏதோ கதை ஓடுறான்னு விட்டுட போகிற. ஒருத்தன் சொல்லிகிட்டே வந்தான்னா இதே என்னமோ இவன் தப்பாக சொல்கிறானே, சரி ஏதோ சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு உதாசீனமாக இருந்துடாதேன்னு அர்த்தம். அதனால் சொல்லுகேன் கேட்ட விண்ணப்பந்தான் ஆகிப்போச்சு, நேரம் மேலே சொல்ல வேண்டியது தானே கதையை. அப்படி இல்லாத சொல்கிறேன் கேட்டருளாய், கேடுமா அப்படின்னு மறுபடியும் அதை இது பண்ணுறேன். காரணம் என்னன்னா, இது ராமாவதாரத்தில் நடந்த விற்த்தாந்தம் இல்லை, இங்கே நடந்த விற்த்தாந்தத்தினுடைய மேலீடு அங்கே வந்திருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், அந்த இடத்துல சொல்லுகேன் கேட்டருளாய் அப்படின்னு அதிகப்படியாகவும் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பாசுரத்தில் இந்த ரெண்டாம் காப்பை திருவள்ளம் பற்றி பெரியாழ்வார் பாடியிருக்கார். அப்படி அதுக்கப்புறம் அம்சவாகனத்தில் பெருமாள் ஏழ்றார். அம்சவாகனத்தில் பெருமாள் ஏழ்றார். அம்சவாகனத்தில் அன்னமாகி அன்னருமறை பயந்தவனே அப்படின்னு அம்சம் வெள்ளையாக இருக்கும். பெருமாள் இது ஞானத்தை தானே, வேதத்தை தானே போதிக்கிறான், உபதேசம் பண்ணுறான். அதனால் பெருமாளும் அந்த சத்துவம் மேலிட்டு தானே தான் ஞானம், ஞானம்ன்றது சத்துவம். அதனால் அதாவது அஜ்ஞானம் இல்லாத தன்மை. அதனால் பெருமாளும் வெள்ளை திருப்பரிவட்டம்னா பெருமாளுடைய வஸ்திரங்கள்லாம் வெள்ளையாக இருக்கும், வாகனமும் வெள்ளையாக இருக்கும், வெள்ளி அம்ச வாகனம். இப்படி எல்லாம் வெள்ளை வளையல்னு பெருமாள் அந்த பின்னால் அந்த இதில் எழுதுவேன். அப்படி சந்தர்ப்ப விசேஷம். அதனால தான் அன்பேதகளியா இந்த பூதத்தாழ்வார் அன்பேதகளியா ஆர்வமே நெய்யாக இன்புரு சிந்த இடுதிரியா நண்புருவின் ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு அப்படின்னு சொல்லி இப்படி அன்னமாகி அருமறை பயந்தவனா பெருமாள் அப்படி எழுறதுனால ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் அப்படின்னு இந்த அந்தாதி ஆரம்பிக்கிறார். அதனால் இந்த இடத்துல இந்த அம்சவாகனத்தை குறித்து தான் நான் ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்தனான்னு சொல்கிறேன். முடிவுலேயும் 94-95 பாசுரத்தில் என் நெஞ்சமேயான் என் சென்னியான் தானவன வன்னஞ்சங்கீண்ட மணிவண்ணன் முன்னம் சேய் ஊழியான் ஊழி பெயர்த்தான் உலகேத்தும் ஆழியான் அத்தியூரான் அப்படின்னு சொல்கிறார். என் நெஞ்சமேயான் அப்படின்னு சொல்கிறார். என் நெஞ்சில் வீட்டு, அதாவது புத்தியில், ஞானம் புத்தியில் தான் இருக்குது. அதனால் என் நெஞ்சமேயான் யார், அத்தியூரான் உலகேத்தும் ஆழியான் அத்தியூரான் அப்படின்னு இந்த பெருமாளையே ஸ்பஷ்டமாக சாய்க்கிறார். அதுக்கு அடுத்த பாசுரத்தில் இப்போது என் நெஞ்சமேயான்னு இந்த என் நெஞ்சில் இருக்கான்னா என்ன அர்த்தம், ஞான விஷயமாக இருக்கான்னு அர்த்தமோ இல்லை. இந்த ஞானப்படுத்த அடுத்த பாட்டில் அத்தியூரான் புள்ளையூர்வான், மறுநாள் புள்ள கடாவரானே, அதாவது கருடோத்சவத்தில் ஏழ்றானே, அதனால் அத்தியூரான் புள்ளையூர்வான், அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் அப்படின்னு அடுத்தது சொல்கிறேன். அதாவது நாகத்தின் மேல் துயில்வான்னு சொன்னார், பர்யாயமாக சொல்லிருக்கார். பரவாசுதேவனான சேவை சாய்க்க போகிறார் 4ஆம் நாள், கருடோத்சவத்துக்கு அடுத்த மறுநாள் அதை நாகத்தின் மேல் துயில்வான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் முத்தி மறையாவான் அப்படின்னு சொன்னார். அதாவது 3 தீ 4 வேதங்கள்லாம் பெருமாள் அப்படின்னு சொன்னார். வேத பிரதிபாத்தியன் பெருமாள், யாகங்கள்லாம் பண்ணுறாளே அதனால் ஆராதிக்கப்படக்கூடியவன் பெருமாள், யஜ்ஞமே பெருமாள் தான்.
அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த பெருமாள்லாம் பெருமாள் மாத்திரம் இல்லை, பிராட்டியோட கூட ஆனதுனால முத்தி மறையாவான் அப்படின்னு சொன்னால் அதோடு கூட யாக யஜ்ஞங்கள்லாம் யார் பண்ணுவா? தம்பதிகளாக இருக்கவா தான் பண்ணுவா. தம்பதி பத்னி இல்லாதவா பண்ண மாட்டான். அதனால் முத்தி மறையாவான் அப்படின்றதுனால இந்த இடத்துல நாச்சியார் திருக்கோலத்தை, ஏன்னா பெருமாள் மாத்திரம் இல்லை பிராட்டியும் சேர்ந்து தான் அப்படின்னு அது இருக்கிறதுனால நாச்சியார் திருக்கோலம். அதுக்கப்புறம் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் அப்படின்னு சொல்கிறார். மாகடல் நஞ்சுண்டவன் யார்? சிவன். அந்த சிவனுக்கும் இவன் இறைவனாகிறான் அப்படின்னு சொல்கிறார். இந்த லோகத்தில் கூட சாதாரணமாக ஒரு பாட்டு உண்டு. ஆடலை உன் ஆடலை காண தில்லை அம்பலத் திரைவனும் ஆடலை விட்டு இங்கு கோகுலம் வந்தான் அப்படின்னு. அதனால் அம்பலத்திரைவனுக்கும் இவன் அதான் அங்கே முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான். இவன் சுவாமி ஆடுறதுனால அந்த சுவாமியினுடைய கீழே இருக்க சிஷ்யனாக இருக்கவன் தன் ஆடலை விட்டுட்டு அவன் ஆடலில் பிரசித்தி பெற்றவன்னு லோகத்தில் விவகாரம். அந்த ஆடலை விட்டு இங்கு கோகுலம் வந்தான்னு லோகத்தில் கூட பாடுறான். அதனால் இப்படி வருஷல என் நெஞ்சமேயான்னு இந்த 2ஆம் உற்சவத்தை சொன்னார். 3ஆம் உற்சவத்தை காத்தால் புள்ளையூர்வான்னு சொன்னார். 4ஆம் உற்சவத்தை பர்யாயமாக துயில்வான், நாகத்தின் மேல் துயில்வான்னு சொன்னார். நாகத்தின் மேலே பரமபதநாதனாக இருக்கிறத முத்தி மறையாவான்னு சொன்னார். யாக யஜ்ஞங்கள்லாம் தம்பதிகளாக தான் பண்ணுவார். யாக யஜ்ஞங்களுக்கெல்லாம் யார் ஆராத்தியன் அப்படின்னா அவன் ஆராதகனும் தம்பதியாக தான் இருப்பான். ஆராத்தியனாருன்னா தம்பதியான தெய்வத்தின் தம்பதியனான விஷ்ணு. அதனால் 5ஆம் நாள் பிராட்டி திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய நாச்சியார் திருக்கோலத்தை சொல்கிறது. மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் அப்படின்னு வருஷப்படுத்திருக்கிறதுனால இந்த ஆழ்வார் இந்த 2ஆம் உற்சவத்தை மனசில் வச்சுட்டு தான் 2ஆம் திருவந்தாதி ஆரம்பமும் முடிவும் பண்ணார். அதில் தத்யோதிப்பித்தார் அப்படின்றது ஸ்பஷ்டமாகுது. இதுபடியே இந்த 2ஆம் திருவந்தாதியை பெருமாளுக்கு அன்றைக்கி திருச்செவி சாத்தம் பண்ணுறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷகோபாதீனே ஜிகத்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூருஷரதித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம் சுலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.